ஸ்பெக்டக்கல் பேஸ். ஐ வாண்ட் மணி டு ரீட் இட். இது ஒரு ரீட் பண்ணணும், இது ஒரு ரீசனுக்காக சொல்றேன். அப்புறம் நம்ம லிசன் பண்ணலாம், அப்புறம் பேசலாம், இதை பத்தி எழுதலாம் மிஸ்ஸிங் வேர்ட்ஸ். ஓகே, we are going to do all the four functions. மணி ஸ்பெக்டக்கல் பேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பெக்டக்கல் பேஸ். I don't know exact reason, sir, but it's a kind of one type bears or an animal. போட்டிருக்காங்க, கவிதையா இருக்கு அந்த வார்த்தையே கவிதையா இருக்கு. கண்ணாடி போட்டிருக்க கரடிகள், கண்ணாடி போட்டிருக்க கரடிகள். ஓகே, அதுக்கு அது காரணம்லாம் சொல்லுவாங்க. இதுல ரொம்ப அருமையான ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் இது. ரிமெம்பர் தட் இது ஒரிஜினல் கேம்பிரிட்ஜ் பேப்பர், ஒரிஜினல் கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் பேப்பர். ஸோ அந்த டாப் நாச்சா டாப் குவாலிட்டியா இருக்கும். ஸ்பெக்டாக்கிள் பேஸ், கண்ணாடி போட்ட கரடிகளை பத்தி ஏதோ ஒன்று நடக்குதுங்க. லெட்ஸ் லுக் அட் இட். Mani, can you read out the first line? Angela says that it was the dash of the spectacle bears that first interested her. இந்த இடம் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். எக்ஸாம் மாதிரி ஃபாஸ்டாலாம் போக மாட்டேன் நான். இது எதுக்காக இப்படி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் செட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும் உங்களுக்கு. Angela says that it was the dash of the spectacle bear that first interested her. நல்லா அழகா படிச்சாரு. இதோட அர்த்தத்தை சொல்ல முடியுமா? ஆஞ்சலான்னு ஒருத்தவங்க பேச போறாங்க, ஸ்பெக்டக்கல் பேர்னு டாபிக் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இப்படி சொல்றாங்க. யாராவது சொல்ல முடியுமா? பிரியா, நீங்க சொல்ல முடியுமா? Angela says that it was the dash of the அவங்க சொல்றாங்க that it was past tenseல dash of the spectacle bear that first interested her. that எல்லாம் போட்டு கனெக்ட் பண்ணி ஒரே வாக்கியமா வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் கோர்வையா உங்களால இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல என்ன எக்ஸசைஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். கோதைமா, this exactly first statement என்ன சொல்றாங்க? So actually the filling the one word or a sentence வருமா சார்? அதுல one or two words வரும். maximum two words வரும். சிலவாட்டி 3, but ரொம்ப rare 3. 2 words, sometimes one word கூட இருக்கும். இல்ல அதை நீங்க இது பண்ணிக்கலாம். அந்த ஒரு வேர்டுனால ஒண்ணும் இல்ல. இதுதான் அந்த லிசனிங்க கொண்டு வந்து ரீடிங்ல கொண்டு வந்து அப்படியே ரைட்டிங்ல போட போறீங்க. அதனால ஒண்ணு கொண்டு இன்டர்ட்வைன்ட். Angela says that it was the dash of the spectacle bear. கண்ணாடி போட்ட அந்த பியர் தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கறாங்க சார். இல்ல, இந்த இடத்துல தான் நம்ம மாத்திக்கணும். நம்ம it was the dash of the spectacled bear that first interested her. இந்த இடத்துல தான் வந்து ஒரு லாங்குவேஜ், தமிழா இருக்கட்டும் ஆங்கிலமா இருக்கட்டும், இந்த இடத்துல தான் நமக்கு அது ரொம்ப ரொம்ப கோர்வைங்கிறதோட ரொம்ப செழுமையான ஒரு மொழி தமிழும் இங்கிலீஷும் இருக்கிறப்ப என்ன சொல்றாங்கிறத சொல்றேன் பாருங்க. கண்ணாடி போட்ட அந்த கரடிகளை ஏதோ ஒண்ணு ஆஞ்சலா வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணுச்சு. அந்த ஏதோ ஒண்ணுதான் டேஷ். எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனதே அந்த கண்ணாடி போட்ட கரடியை பத்தி எல்லாரும் எது வேணாலும் சொல்லுவாங்க. எனக்கு இதனாலதான் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஞாபகம் வச்சுங்க, இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. நான் ரன் பண்றப்ப அது பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. Angela says that it was the dash of the spectacled bear that first interested her. Angela என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கண்ணாடி போட்ட இந்த கரடிகளை பத்தி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது இதனாலதான். அதனாலதான் அந்த இதனாலதாங்கிறது தான் டேஷ். ஒன் ஆஃப் த, அது எவ்வளவு ஆழமா இருக்கு பாத்தீங்களா? ஒன் ஆஃப் த, இது புரியுதுங்களா? ஒரு இங்கிலீஷ் படத்தை நீங்க பாக்குறப்ப அந்த ஆளுமையோட வசனம் எழுதியிருப்பாங்க, அதை கரெக்டா கேப்சர் பண்ணுவீங்க. அதேதான் ஒன் ஆஃப் த வருமாங்க சார்? சொல்லுங்க மணி. ஒன் ஆஃப் த ஸ்பெக்டேட்டர் பியர். எனக்கு கேட்கல மணி. ஒன் ஆஃப் த ஸ்பெக்டேட்டர் நமக்கு தெரியாது. நீங்க லிசனிங் பண்ணாதான் தெரியும். லிசனிங் நீங்க 5 minutes லிசனிங் கண்டினியூஸா பண்ண போறீங்க. லிசனிங் பண்ணாதான் அதை அப்படியே படிக்க போறீங்க. இது வந்து ஒன் ஆஃப் த இல்ல, அது உள்ள ஏதோ பேச போறாங்க. நான் எதுக்கு இது சொல்றேன்னா, நீங்க அந்த லிசனிங்க கூர்மையா கவனிக்கணும்னு. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 டேஷை வந்து என்ன அர்த்தம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா லிசனிங்ல இருந்து நீங்க இதை கன்வெர்ட் பண்ணுவீங்க, ரைட்டிங்கை கன்வெர்ட் பண்ணுவீங்க. கன்வெர்ட் பண்றது தப்பாயிடும். பிகாஸ் இந்த ரீடிங்கை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொன்னது கொஞ்சம் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இதோட சந்தோஷ் இருக்காரா? சந்தோஷ் இருக்கீங்களா?
ஏன்னா உங்களுக்கு ஆடியோ ப்ராப்ளம் இருக்குது, என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க டைமிங் வேற. ஐ வாண்ட் யூ டு லிசன் டு திஸ். Angela mentions பிரியா மேம் இந்த ரெண்டாவது இது படிங்க. Angela mentioned that the bears making can be found on nets. Bears. Making. Yes, sir. Angela mentioned that the bear making can be found on nets. Markings can be found on its dash as well as its eyes and cheeks. Very good. Angela mentions that the bear's markings can be found on its dash as well as its eyes and cheeks. Yes sir, இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஏஞ்சலா மென்ஷன் பண்றா அந்த பேரோட மார்க்கிங்ஸ் வந்து அவளோட பாடிலயும் as well as eyes and cheeksலயும் கண்டுபிடிக்க முடியும். ஃபவுண்ட் பண்ண முடியும். Angela mentions that bear's mark can be found. காணப்படுகிறது. on its body, yes sir, body. இல்ல நீங்க அந்த நீங்க கெஸ் பண்ண முடியும். ஓகே. கேள்வியை புரிஞ்சுக்கிறமான்னு கோதை மேம் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? கேள்வியை இதுக்கு இதெல்லாமே கேள்விதான். 9 கேள்வி 10 கேள்வி 11 12 நான் லிசனிங் போட்டாதான் உங்களுக்கு அதுல இருந்து எடுக்க போறீங்க. எனக்கு என்னன்னா இந்த கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்கணும். பதில் வந்து முழுமையடைகிறது தான் பதில். அதை நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் 45 மினிட்ஸ்ல இது அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுக்க போறோம். அதே சமயத்துல இது இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாமாங்கிறது தான் முதல் ஸ்டெப். எஸ் சார். ஏஞ்சலா மென்ஷன் பண்றா பேரோட மார்க்கிங்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபவுண்ட் அந்த மார்க்கிங் பேர் கோட் வந்து எங்க இருக்கு? கண்ணுல இருக்கு, கண்ணத்துல இருக்கு. ஐஸ் அண்ட் சீக்ஸ். கண்ணத்துல இருக்கு. ஐஸ்லயும் கண்ணத்துலயும் இருக்கு. வேற இன்னும் ஒன்னு 10ல இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. 10ல கண்ணுக்கு வருது மார்க்கிங். கண்ணு சீக்ஸ் இல்லாம வேற ஒரு இடத்துலயும் இருக்கு. வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. இதுதான் நம்பர் 9 வந்து தெரிஞ்சிச்சு. என்ன இன்ட்ரெஸ்ட்ங்கிறது அதையும் லிசனிங் வந்து பிடிச்சிடலாம். 10 மணி இது புரியுதுங்களா? நான் என்ன செட்டப் பண்ணி வைக்கிறேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? சார் நம்ம கவுந்துராம இருக்கணும். ஏன்னா லிசனிங் வந்து நம்ம மைண்ட் என்ன பண்ணோம், ஐயோ இப்படி பேசுறாங்களே, இந்த ஆக்சன்ல பேசுறாங்களே, நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுன்னு இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி ஒரு நினைப்பு வரும். இந்த இடத்துல அந்த மைண்டை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வழியா வரணும். 11 கோதை மேம் படிச்சிடுங்க. 11 Angela is pleased by evidence that spectacled bears have been seen in dash areas of Argentina. கொஞ்சம் ஈஸியா இருக்குது. அப்ப குயிக்கா சொல்லிடலாமா என்னன்னு? என்ன ஏஞ்சலா சொல்றா அது அந்த ஸ்பெக்டபிள் பேர்ஸ் எல்லாம் இருக்கு நான் பார்க்க முடியும். மேபி அர்ஜென்டினா ஏரியாஸ் இருக்கு. அப்ப அந்த வரப்பெல்லாம் கரெக்டா பதிலும். அர்ஜென்டினா ஏரியாஸ்ல அது காணப்படுகிறது. அதோட எவிடன்ஸ் இருக்கு. அது ஸ்பெக்டபிள் பேக்ஸ் இருக்குறதான எவிடன்ஸ் இருக்கு. அர்ஜென்டினால வருது. கரெக்டா போடுவீங்க. நம்பர் 11. நம்பர் 12 கோதைமா கொஞ்சம் குயிக்கா. நம்பர் 12 Angela says that bears usually live in dash, though they can also found in other places. Angela சொல்றா bears வந்து யூசுவலா அங்க மட்டும் இல்ல மத்த இடத்துலயும் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். யூசுவலா இங்க தான் இருக்கும். எங்கங்கிறது நீங்க வரப்ப கண்டுபிடிச்சிடலாம். புரிய ஆரம்பிக்கிறேன். நான் நம்பர் பிரியாம நம்பர் 13 குயிக்கா படிச்சு காட்டுங்க. ஏஞ்சலா 10 சார் 13 spectacle bear behave differently from other type of bear during நீங்க பியர்னே சொல்றீங்க. பியர் bear which Angela find surprising. Which Angela find surprising என்ன அர்த்தம் பிரியா மேம்? Which Angela find surprising என்ன அர்த்தம்? அது மட்டும் சொல்லுங்க. Which Angela find எதை கண்டு எதை பார்த்து அவங்க சர்ப்ரைஸ் ஆனாங்க? சர்ப்ரைஸ் ஆனாங்க. அது ஆனா அதுக்கு அப்புறம் Angela find surprising என்ன அர்த்தம்?
சார் அத நிறைய பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். எதை பார்த்து ஏஞ்சலா சர்ப்ரைஸ் ஆனாங்களோ அவ்வளவுதான். எதுங்கிறதுனா 13. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். நான் ஏன் இவ்வளவு தூரம் கொண்டு போறேன்னு நீங்க ஒரு வாட்டி லிசனிங் முடிச்சோட தான் தெரியும். அப்பாடா இந்த அளவு ரிசர்ச் பண்ணாதான் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. அப்பதான் தெரியும். நீங்க நல்லா ரீட் பண்ணணும், நல்லா லிசன் பண்ணணும், நல்லா ரைட் பண்ணணும். வந்தா பேச்சு வந்துடும். கட்டாயமா பேச்சு வந்துடும். ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு தான் பேச்சுக்கு வரும். அது உண்டியல உடைக்கிறது தான் பேச்சு. உண்டியல்ல காசு போடுறது வந்து ரீடிங் ரைட்டிங் லிசனிங். ரைட்? So 2 minutes, sir. go ahead. 14. Angela is upset that dash are the biggest danger to spectacled bears. அவ ரொம்ப அப்செட்டா இருந்தா. ஏன்னா ஸ்பெக்டிக்கல் பேஸ் வந்து ரொம்ப டேஞ்சரான அனிமல். அது ஆஞ்சலா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரொம்ப வருத்தப்படுறா. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக. என்ன விஷயங்கிறதுல பாதி இருக்கு பாதி இல்ல. ஓ சாரி, ஆர் தி பிக்கஸ்ட் டேஞ்சர் டு. ஓ இது ஸ்பெக்டிக்கல்டு பேஸ்க்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு. டேஷ் ஆர் த பிகஸ்ட் டேஞ்சர். மணி இந்த கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. இதுல அவங்க ஒரு 80% கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கரெக்டா எனக்கு சொல்லல. கரெக்டா சொல்லலன்னா ஆன்சர் வர்றப்ப தடுமாறிடும். எதனாலயோ அது அவங்களுக்கு ஆபத்து இருக்கு. அந்த ஸ்பெக்டரல் பேருக்கு ஆபத்து இருக்கு. பிகஸ்ட் பெரிய ஆபத்து. பெரிய ஆபத்து. பெரிய அவங்களுக்கு சின்ன சின்ன டேஞ்சர் இருக்கலாம் கண்ணாடிக்கு. ஆனா பெரிய டேஞ்சர் இதுதான் அப்படின்னு 14 வருது. வெரி குட் வெரி குட் வெரி குட். மணி 15. Angela says that the spectacled bears usually eat bears usually eat dash and tree bark. வெரி குட் வெரி குட். இன்னொரு வாட்டி படிங்க. ஏஞ்சலா சொல்றா ஸ்பெக்டிக்கல் பேஸ் வந்து யூசுவலா சாப்பிடுறது. ஓகே ஓகே சாரி. No problem. Angela says that the spectacled bears usually eat dash and tree barks. Beautiful. தமிழ்ல சொல்லுங்க. ஏஞ்சலா சொல்றா ஸ்பெக்டிக்கல் பேஸ் வந்து யூசுவலா சாப்பிடுறது டேஷ்ல இருக்குது. அதுவும் அண்ட் ட்ரீ பார்க்கும். பார்க்னா தெரியல. பார்க் ட்ரீ பார்க் நாய்க்குட்டி குறைக்கிறது இல்ல. மரத்தோட பட்டை வெளிப்பட்டை மரப்பட்டை. சூப்பர். அது ஒரு ஹோமோனிம். அருமையா சொல்றார் மணி. டிரான்ஸ்லேட் சூப்பரா பண்ணீங்க. எனக்கு 16 நீங்க எனக்கு பண்ணணும். 16. When bears eat meat they much prefer. Sorry sir. Bears climb trees and make a dash which fascinated. ஆஞ்சலாவை ஏதோ ஒண்ணு கவர்ந்திருக்கு. ஆஞ்சலாவை ஏதோ ஒண்ணு கண்ணாடி போட்ட கரடி வழியாக ஒரு கண்ணாடி போட்ட கரடினாலே ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்குது. அது ஆஞ்சலாவை கவர்ந்துருச்சு. பேர்ஸ் கிளைம் ட்ரீஸ். அந்த பேர்ஸ் வந்து மரமும் ஏறும். வேற ஏதோ ஒண்ணு பண்ணுமா. அது மேக் dash which fascinated. ஆஞ்சலாவை கவர்ந்துருச்சு. இது மணி புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுங்க சார். வெளியில உள்ளது உள்ளுக்குள்ள ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயர் தான் அண்டர்ஸ்டாண்டிங் லேயர். சந்தோஷ் நீங்க பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும். சந்தோஷ் 17 முடியுமா? பிகாஸ் கொஞ்சம் இது பண்ண நல்லா இருக்கும். பிகாஸ் யூ ஆர் வெரி கன்சர்ன்ட் and I want you to do well. Santosh. Yes sir. Super. Sir I'm audible sir. 17. Sir. When படிங்க ஒண்ணும் பிரச்சனை. தப்பா பண்ணா கரெக்ட் பண்ணிட்டு போய்டும். அவ்வளவுதான். கரெக்ட் பண்ணிட்டு வரலாம் கிளாஸ்க்கு. Sir am I audible? You are audible. Keep going. Santosh, don't worry. Technical problem in that, don't worry. Money will support us. Money 17. When bears eat meat they much prefer dash although they do eat other creatures. இது ஒண்ணு தமிழ்ல சொல்லுங்க மணி. அழகா சொல்லுங்க. 17க்கு. bears வந்து மீட் சாப்பிடும். they much அது வந்து அது அதிகமா ப்ரிஃபர் பண்ணுது. they much prefer bears மீட் சாப்பிடும். அதை தாண்டி இன்னொன்னு ப்ரிஃபர் பண்ணுது. although they do eat other creatures. வேற ஏதோ ஒண்ணு ப்ரிஃபர் பண்ணுது. சூப்பரா சொன்னாரு. அதுக்கு அப்புறம் கனெக்ட் பண்ணுங்க. although they do eat other creatures. அது இல்லாம வேற ஒரு கிரியேச்சர்ஸும் அதை ப்ரிஃபர் லைக் பண்ணுது. சூப்பர். அது மீட் சாப்பிடும். அது இல்லாம அதை தாண்டி ஏதோ ஒண்ணு ப்ரிஃபர் பண்ணுது. இது ரெண்டுத்தையும் தாண்டி கிரியேச்சர்ஸ் வேற கிரியேச்சர்ஸையும் சாப்பிடுது. சூப்பர். அண்ட் அதர் கிரியேச்சர்ஸ். 17ல ஏதோ ஒண்ணு உட்கார்ந்துருக்கு. பாத்துக்கலாம். 18 கோதை மேம் 18.
one man has produced an amusing dash about the time he spent studying the bears. One man. One man has produced an amusing. One man has About the time he spent studying the bass. என்ன about the time he பதினெட்டு என்ன spent சொல்றாங்க? studying the bears. யாரோ ஒரு ஆளு யாரோ ஒரு ஆளு has produced an amusing. ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. ஏதோ உருவாக்கி இருக்காரு. அது எதை பத்தி? அது எதை பத்தினா about the time he spent. அதான் bass பத்தி படிக்கிறது, spent studying the bass பத்தி படிக்கிறது கொண்டு வந்துட்டீங்க. ஏஞ்சலா இல்லாம இன்னொரு மனிதர், இன்னொரு ஆண், ஏஞ்சலா இல்லாம இன்னொரு ஆண் வந்து ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. எப்படி? அவங்களும் அந்த பேர்ஸோட தங்கி இருந்து ஸ்டடிங் தி பேர்ஸ். இப்ப ஏஞ்சலா பண்ண மாதிரியே ஸ்டடி பண்ணி அந்த பேர்ஸ் பத்தி படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது அவர் இது பண்ணிருக்காரு. சூப்பர். எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம் பாருங்க. அப்பா, இந்த ஒர்க் 9ல இருந்து 18 வரைக்கும் படிச்சிருக்கோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆடியோவை ரன் பண்ண போறேன். வெஸ்டர்னைஸ்ட் ஆடியோ. நீங்க வேணும்னா டோன்ட் வரி, ஒரு வாட்டி மிஸ் பண்ணா அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் இடையில நிப்பாட்ட மாட்டேன். இப்போ 11 to 8 வந்து இந்த 9 to 8 நான் வந்து கரெக்டாக பார்த்துக்கிறேன். 9 to 18 ஃபுல்லாகவே இப்போ ஸ்க்ரீனில் இருக்கு. ஏஞ்சலா பேச போகிறாங்க. 9 என்ன, 10 என்ன, 11 என்னன்னு அப்படியே எழுதிட்டே வந்துருங்க. ஒரு வார்த்தை இல்லை 2 வார்த்தை இருக்கும், 3 வார்த்தைலாம் இருக்காது. ஒரு வார்த்தை இருக்கும், 2 வார்த்தை இருக்கும். ஒரு வார்த்தை தான் கரெக்டாக படுத்துனா ஒரு வார்த்தை நிப்பாட்டிட்டு வந்துருங்க. அப்புறம் முன்னாடி போன டேஷ் பற்றி 9, 10 இப்போ நீங்கள் 11 டேஷில் வந்து ஏஞ்சலா பேசுகிறாங்கன்னா 9, 10 பற்றி கவலைப்படாதீங்க. போயிடுச்சுன்னா விட்டுருங்க, பிளாங்க் போட்டுருங்க, நம்பர் போட்டு பிளாங்க் போட்டு வந்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் 2வது வாட்டி ரன் பண்ணுறப்ப நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், லிசனிங் வேணும், ரீடிங் வேணும், ரைட்டிங் வேணும். நீங்கள் என்ன பண்ண போறீங்க பாருங்க, ரீட் பண்ண போறீங்க. அந்த அம்மா பேசுறத கேட்க போறீங்க. நல்லா பாருங்க, நீங்க ரீட் பண்ண போறீங்க இல்லையா? இது அவங்க பேச அந்த அம்மா பேசுறத கேட்க போறீங்க, நீங்க எழுத போறீங்க. வா, இதுதான் கேம்பிரிட்ஜோட டெக்னிக். நீங்க பேசுறதுக்கு இது 3 வேணும். நீங்க உண்டியலை செட் பண்றீங்க, உண்டியலுக்குள்ள காசு போடுறீங்களான்னு பார்த்துடலாம் இன்னைக்கு. ரைட், நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் நவ். இட்ஸ் கோயிங் டு பி கைண்ட் ஆஃப் 2 or 3 minutes கண்டினியூஸா இருக்கும். இடையில பேசக்கூடாது. நீங்க மியூட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த 3 minutes முடிச்சு தான் நிப்பாட்டுவேன். நீங்க 9 to 18 இப்போ நம்பர் போட்டு வச்சுங்க. 9, 10, 11, 12, 13, 14 நம்பர் போட்டு வச்சுங்க. சிங்கிள் வேர்ட் இருக்கும், 2 words ஆர் 1 or 2 words தான் இருக்கும். குயிக்காக போட்டுங்க. நான் அதுக்குரிய டைம் கொடுக்குறேன். இப்போ 9 to 18 10 கொஸ்டின். 9 to 18ங்கிறது 10 கொஸ்டின். உங்களுக்கு 10 டேஷை ஃபில் பண்ணணும். ஓரளவு பிளாட்ஃபார்ம் நான் செட் பண்ணிட்டேன். I'm going to start now. Yeah. You will hear a woman called Angela Thomas, who works for a wildlife organisation, talking about the spectacled bear. For questions 9 to 18, complete the sentences with a word or short phrase. You now have 45 seconds to look at part 2. அவங்க சொன்னது புரிஞ்சுதா? 40 செகண்ட் இருக்கு. ஒரு வேர்டு இல்லைன்னா வெரி ஷார்ட் ஃப்ரேஸ், 2 வார்த்தை இருக்கும். கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த செகண்ட் சொல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேச போறது இல்லை, ஸ்டாப் பண்ணோட தான் பேசுவேன். We'll start now. Thanks for inviting me tonight. As you know, my main interest is in conservation, and I'm lucky enough to work with lots of different organisations looking after animals both in captivity and in the wild. I'd been fascinated by all kinds of bears for a long time before I started working in this field, but it was the spectacled bear that really attracted me.
Some people find it appealing because of its size and shape, and it's less well known than other types of bear. But for me, I thought it was such a great name. It comes from the patches of yellowish fur around the bear's eyes, which grow in a sort of circle shape like glasses. Although these golden markings vary greatly from one bear to another and may not be limited to the eyes, they can extend as far as the bear's cheeks or even chest. I'd like to explain what we know about this bear and why I find it so fascinating. It's the only survivor of a type of bear that once ranged across America during the last ice age. We thought that it was only found in certain places in Venezuela and Chile, but I was thrilled to read some reports that suggested it might also be living in northern parts of Argentina and eastern Panama. It's quite difficult to find spectacled bears in the wild because they are quite shy animals and tend to live in a wide variety of habitats, which can range from dry coastal deserts to high mountain areas above 4,000 meters. They are most commonly found in forests, though. Being such timid animals, they tend to come out at night, which is another thing that makes them difficult to see, though, like me, you may be surprised to learn that they don't sleep all through the winter, as many other types of bear do. We're not sure about the actual number of spectacled bears that remain in the wild, but it's been estimated that there are only about 2,400 still around. The bears are endangered, not so much because they are hunted by other animals, but what I find really sad is the fact that humans destroy their habitat. Spectacled bears are quite small compared with other bears, and of course they do have other enemies. These mostly include mountain lions and jaguars, but they remain a smaller threat. The bears are primarily vegetarian, and their normal diet is tree bark and berries. On rare occasions, though, they eat honey, which I thought was just something in children's books. I was interested to find that they are incredibly good climbers, and one thing I found really funny is that they've been known to sit up in a tree for days. They make a platform. Why? I couldn't guess, but they're waiting for fruit to ripen so they can eat it. It's quite surprising that although they rarely eat meat, they have extremely strong jaws and wide, flat teeth. Very occasionally they do eat meat, something like birds or insects, though they like small mice best if they can get them. We're really trying to make people more aware of the bears, and we've made a television series about one man's efforts to make people understand the dangers facing the animals. He spent a long time in Peru studying them and has published a very funny diary of his time there. I hope everyone will read it and support our efforts to help these fascinating creatures. So, are there any questions? ஆல் ரைட். இது ஒரு வாட்டி தான், பயந்துக்க வேணாம். இதில் 1 2 தான் ஃபில் பண்ணாலும் பயந்துக்க வேணாம். நீங்கள் 10 வாட்டி கேட்டிங்கன்னா அக்கு வேற அணி வேற பிரிச்சுருவீங்க. மொதல் வாட்டி கேட்கறதுனால அப்படி இருக்கு. கேம்பிரிட்ஜில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 வாட்டி போடுவாங்க, கேப் விட மாட்டாங்க. இப்போ நான் ஆன் பண்ணேன்னா யூ ஆர் கோயிங் டு ஹியர் இட் அகைன். 2வது வாட்டி ஒரு வாட்டி கேட்டுருங்க. நீங்கள் போட்டது நம்பர் 9 to 18ல் 1 2 தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா அடுத்த ரவுண்டில் 2 3 பண்ணலாம். ரைட். இதுக்கப்புறம் அப்பயும் முடியலன்னா ஸ்கிரிப்டை படிக்கிறப்ப புரிஞ்சிடும். புரியுதுங்களா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கால மட்டும்தான் யூ கேன் கெட் த்ரூ. Now second time I'm running without any stoppage. I'm going to run second time same way here. So exactly 4 minutes ஆயிருக்கு. இன்னொரு 4 minutes அப்படி இருக்க போது I'm starting now second time. They are going to say second time. Now you will hear part 2 again. Thanks for inviting me tonight. As you know, my main interest is in conservation, and I'm lucky enough to work with lots of different organizations looking after animals both in captivity and in the wild.
I'd been fascinated by all kinds of bears for a long time before I started working in this field, but it was the spectacled bear that really attracted me. Some people find it appealing because of its size and shape, and it's less well known than other types of bear. But for me, I thought it was such a great name. It comes from the patches of yellowish fur around the bear's eyes, which grow in a sort of circle shape like glasses. Although these golden markings vary greatly from one bear to another and may not be limited to the eyes, they can extend as far as the bear's cheeks or even chest. I'd like to explain what we know about this bear and why I find it so fascinating. It's the only survivor of a type of bear that once ranged across America during the last ice age. We thought that it was only found in certain places in Venezuela and Chile, but I was thrilled to read some reports that suggested it might also be living in northern parts of Argentina and eastern Panama. It's quite difficult to find spectacled bears in the wild because they are quite shy animals and tend to live in a wide variety of habitats, which can range from dry coastal deserts to high mountain areas above 4,000 meters. They are most commonly found in forests, though. Being such timid animals, they tend to come out at night, which is another thing that makes them difficult to see. Though, like me, you may be surprised to learn that they don't sleep all through the winter, as many other types of bear do. We're not sure about the actual number of spectacled bears that remain in the wild, but it's been estimated that there are only about 2,400 still around. The bears are endangered, not so much because they are hunted by other animals, but what I find really sad is the fact that humans destroy their habitat. Spectacled bears are quite small compared with other bears, and of course they do have other enemies. These mostly include mountain lions and jaguars, but they remain a smaller threat. The bears are primarily vegetarian, and their normal diet is tree bark and berries. On rare occasions, though, they eat honey, which I thought was just something in children's books. I was interested to find that they are incredibly good climbers, and one thing I found really is that they've been known to sit up in a tree for days. They make a platform. Why? I couldn't guess, but they're waiting for fruit to ripen so they can eat it. It's quite surprising that although they rarely eat meat, they have extremely strong jaws and wide, flat teeth. Very occasionally they do eat meat, something like birds or insects, though they like small mice best if they can get them. We're really trying to make people more aware of the bears, and we've made a television series about one man's efforts to make people understand the dangers facing the animals. He spent a long time in Peru studying them and has published a very funny diary of his time there. I hope everyone will read it and support our efforts to help these fascinating creatures. So, are there any questions? சூப்பர் சூப்பர் வெரி குட். இப்போ ரெண்டாவது வாட்டி நீங்க பாக்குறப்ப அந்த ஒரு ஃபீல் இருக்கும், மணி அந்த ஃபீல் இருந்ததா? அந்த கிராஸ்ப் இருந்துரும். மணி அறித எஸ் சார். அந்த கிராஸ்ப் இருந்திருக்கும். என்னால புரிஞ்சுக்க முடியும். அடுத்த ஸ்டெப் வந்துட்டேன். இப்போ ஒரு 10 இருக்குனாக்க இன்னும் 2 பண்ணியிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, அவ்வளோ பொறுமையாகவும் கரெக்டாக ரிவைஸ் பண்ணி கரெக்டாக ரிப்பீட் பண்ணி பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் 10க்கு 10 அடிச்சிடலாம். நீங்கள் இந்த பாயிண்ட் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷை அதிகமாக கேட்கணும். அந்த மாதிரி இங்கிலீஷை கேட்குறப்ப அது பழகிடும். நம்ம இந்தியன் இங்கிலீஷை கேட்கணும், இந்த மாதிரி இங்கிலீஷ் தான் நம்ம கேட்கணும். ஏன் தெரியுங்களா? இது வந்து உச்சரிப்புக்காக இல்லை, அமைப்புக்காகவே. ஸ்ட்ரக்சர், ஆங்கிலத்தோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் இதுதான். நம்ம பொதுவாக இந்தியனைஸ் பண்ணி எல்லாத்தையும் பேசுவோம். பட் அந்த அமைப்புக்காகவும் அந்த ஸ்ட்ரக்சருக்காகவும் நம்ம பார்க்கணும். உச்சரிப்புக்காக மட்டும் இல்லை, உச்சரிப்பு கட்டாயம் வேணும். இப்போ நான் அதை படிக்கவும் வைக்க போகிறேன் உங்களுக்கு. எத்தனை இப்போ வேற ஏதாவது இன்னொரு வாட்டி ரன் பண்ணணுமா, இல்லை ரீடிங் போயிட்டு வரலாமா? எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நீங்கள் ஆன்சரை சொல்லணும். ஏதாவது உங்களுக்கு ஷுவராக ஆன்சர் தெரியுமா?
ஏதாவது உனக்கு 9க்கு என்ன ஆன்சர் யாராவது சொல்ல முடியுமா? இல்ல இன்னொரு வாட்டி கேட்டா நல்லா இருக்கும் நான் சொல்றதுக்கு முன்னாடி அப்படின்னீங்கன்னா சொல்லுங்க. ஒரு 4 நிமிஷம் தான் போட்டு ஹரிணி பிரியாவும் லேட்டா தான் வந்தாப்புல. ஒரு 4 நிமிஷம் ஓட விடலாம். தப்பு இல்லை, தப்பே கிடையாது. ஆனா உங்களுக்கு 10ல எத்தனை கரெக்டா பிரியா மேம் 10ல எத்தனை கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நீங்க ஒரு 4 5 ஒரு 4 கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். 40%. வெரி குட். கோதை மேம் உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. ஆடியோ அன்மியூட் பண்ணும். 4 sir. 4 எக்ஸலென்ட். மணி உங்களோடது 2 or 3 சார். 2 or 3 ஓகே. ஏன்னா அது இப்போ 3 4 இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆன்சர் ரிவீல் பண்ண மாட்டேன், உங்களோட ஆன்சர் நான் கேட்க போறேன். அப்புறம் நம்ம ரீடிங்லாம் பண்ணிட்டு பண்ணுவோம். ரீடிங் வந்து அவ்வளோ அற்புதமான விஷயம், அப்பதான் தெரியும் இவ்வளோ ஓப்பன் அப் ஆகுமா ரீடிங்ல. லிசனிங்ல மறைஞ்ச இவ்வளோ விஷயம் ரீடிங் வந்து அப்படி தெரியும் நமக்கு. ஏன்னா அது கண்ணால பார்க்குற ஒரு விஷயம், அப்படி ஒரு இம்பாக்ட் இருக்கும். நீங்க லிசனிங் பண்ணிட்டு தான் அப்பாடா ரீடிங் எவ்வளோ ஈஸின்னு நம்ம தெரியும். ஏன்னா லிசனிங் உண்மையிலே கஷ்டம், ஆனால் ரீடிங் வந்து வெல்த், அவ்வளோ பெரிய செல்வத்தை நம்ம கொடுக்கும். ரைட் ஹரிணி பிரியா, நீங்க இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். B2 லெவல் பண்ணல சார். ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு வாட்டி உங்களுக்காக ரன் பண்றோம். இப்போதைக்கு ஆன்சர் கேட்டுக்கோ. ரைட், நம்பர் 9 பிரியா மேம் உங்க ஆன்சர். ஐகானிக். ஓகே. கோதை மேம் உங்க ஆன்சர். தெரியல சார், ஃபர்ஸ்ட் ஒன். ஒன்றும் சரி, பரவாயில்ல. மணி குயிக்கா போகலாம். நம்ம திருப்பி அடுத்த தடவை வரப்போ வந்துடும். மணி ரியலி அட்ராக்டிவ். என்ன கேட்டா ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்தது பேர்ல, அதுவும் கண்ணாடி பேரோட எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது இதனாலதான் எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்தது. அது ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க, நான் என்ன நினைக்கிறேங்கிறத ஆன்சலா வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. பரவாயில்ல. Different size and shape, sir. சந்தோஷ் இருக்காரா? லைன்ல இருக்காரா? Sir. இருங்க, ஒரு நிமிஷம் பிரியா மேம் இருங்க. Okay, sir. அவங்கள்ட்ட சந்தோஷ்ட கேட்டு வர. அவர் இருக்காருன்னா அவரோட ஆன்சர் ஒன்றும் இல்லை. தப்பான போயிட்டு போகுது. 10 வாட்டி கேட்டா வந்துருது. நாய்க்குட்டி மாதிரி நம்ம பின்னாடியே ஓடியாந்துரும் 11வது வாட்டி. ஆனா அந்த 10 வாட்டி ட்ரை பண்ணும். ரைட், 10 மணி 10 குயிக்கா சொல்லுங்க. கண்ணும் இல்லாம ஏதோ ஒரு பாட்டு. செஸ்ட் சர்க்கிள் கிளாஸ். சூப்பர். நம்பர் 11 கோதை மேம். American have been seen in America. ஆனா இங்க அர்ஜென்டினாவை பத்தி இருக்குது, அதான் நான் சொன்னேன். So Eastern எங்க தப்பாயிடுச்சு கோதை மேம், எங்க நியரா வந்தீங்க. American Ice Age. எவ்வளவு க்ளோஸா வந்தாங்க கோதை மேம். வேற ஏதோட America Ice Age. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது ரொம்ப க்ளோஸ் ஒரு வகையில. ஆனா எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, இன்னொரு வாட்டி கேட்டீங்கன்னா அடிச்சு உதறிடலாம். Eastern 12 deserts and high mountain areas. Deserts and high mountain areas. இந்த சப்ஜெக்ட் வெர்ப் வேரியேஷன்ல வரதுனால இந்தியன் லாங்குவேஜ். Angela says the bears usually live in deserts and high mountain areas. இல்ல 12 வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. மணிகண்டன் உங்களுக்கு. சார் நான் நோட் பண்ணுங்க சார். நோ ப்ராப்ளம். பிரியா மேம் உங்களுக்கு குயிக்கா. Sir, wild desert forest, sir. நம்ம பண்ணுவோம். ரொம்ப க்ளோஸா வந்தீங்க. மிக்ஸ்அப் ஆயிருக்கு. பரவாயில்ல. சூப்பர் மிக்ஸ்அப் ஆயிருக்கு. அது 2-3 வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் இருக்கும். 3 வார்த்தை சொன்னீங்க. பட் குட் அப்ரோச். வெரி குட். வெரி Desert and forest, sir. அடுத்த வாட்டி நீங்க இன்னொரு படிக்கிறப்ப வந்துரும். Okay. 13 மணி 13 நோட் பண்ணலாம் சார். நானும் மணி என்ன சொல்றீங்க? 13 நோட் பண்ணலாம் சார். 13 கோதை மேம். Sleep all through the winter. எனக்கு ஒரே வார்த்தை தான் வேணும். Sleep the winter. ஒரே வார்த்தை தான் வேணும் எனக்கு. During இரக்கமில்லாதவர்கள். During the winter. Not danger. இல்ல, அவங்க கோதை மேம் மிக்ஸ்அப் பண்ணிட்டாங்க. During the winter. ரொம்ப க்ளோஸா வந்தது பரவாயில்ல. இன்னொரு வாட்டி கேக்குறப்ப வந்துரும். 14 பிரியா மேம். Is upset. எவ்வளவு பெரிய எமோஷன் அதுல வருது பாருங்க.
அந்த கண்ணாடி போட்ட It's கரடி not, sir. It's not danger. கண்ணாடி போட்ட கரடிக்கு அவங்களுக்கு உலகத்திலே அவங்க வாழ்க்கையிலே பெரிய டேஞ்சரான விஷயம் The இதுதான். mountain lion and jaguar. ஆகா மிக்ஸ்அப் ஆயிடுச்சே. இந்த இடம் தான் பார்க்கணும். Sir, human. Human, sir. Sir, human destroy. பியூட்டி அவங்களுக்கு அனிமல்ஸ் பிரச்சனை கிடையாது, மனுஷன் தான் பிரச்சனை. அவங்க என்னமோ மனுஷர்கள் பண்றாங்க, அதை சொல்றாரு. ரொம்ப இது அருமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எமோஷனல் வெளிப்படுத்துற கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. 15 அது vegetarian. Angela says the spectacled bee usually eat vegetarian. Sometimes we eat meat, sir. இல்ல ட்ரீ பார்க் இருக்கு பாருங்க. ட்ரீ பார்க் Usually eat. கனெக்ட் பண்றாங்க பாருங்க. மரப்பட்டையும் இதையும் சேர்த்து வச்சு பக்கத்துல அந்த 2 ஃபுட்டு தான் சாப்பிடும். பாக்கியெல்லாம் அப்புறம் தான். இந்த மீட் எல்லாம் அப்புறம் தான். மீட்டை பத்தியே பேசல பாருங்க. யூசுவலி ஈட் வழக்கமா அங்க யூசுவலி வெஜிடேரியன்ஸ் தான். அது விட்டுட்டீங்க பாருங்க. இப்ப நீங்க அடுத்த வாட்டி கேட்கறப்ப வந்துடும். கேட்கறது எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? கேட்கறது வந்து ரொம்ப நமக்கு தேவைப்படும் கான்சென்ட்ரேஷன். படிக்கிறதுக்கு இல்ல, படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். வெரி குட். 14 மணி ஏதாவது ஐடியா இருக்கா? 15 குயிக்கா சொல்லுங்க. நம்ம ரன் பண்ணுவோம். வெஜிடேரியன் 15 போயிட்டு போகுது. வெஜிடேரியன் இல்ல வெஜிடேரியன் காமனா சொன்னாங்க. வெஜிடேரியன் சொல்லி ட்ரீ பார்க்கிங் இதையும் சொன்னாங்க. சந்தோஷ் ஏதாவது பாருங்க, உங்களுக்கு டெக்னிக்கலா ஏதாவது டஃபா இருக்கு. அடுத்த கிளாஸ்ல இருந்து முன்னாடியே ஒர்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டுங்க. ஸோ இப்போ வந்து அடுத்த வாட்டி ஹரிணி பிரியாக்காகவும் எல்லாருக்காகவும் ஒரு வாட்டி நான் தப்பானதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். லுக் அட் திஸ். 16 போனா போயிட்டு போகுது. வந்துடும் அடுத்த வாட்டி. Bass climb trees and make a platform. வா 16 அடிச்சிட்டாங்க, ஒரே அடி அடிச்சிட்டாங்க. வெரி குட். 17 when bass eat meat மணி வந்து they much prefer very occasionally இல்ல மச் ப்ரிஃபர்னு நீங்க சொன்னீங்களா? அதையும் தாண்டி இது பிடிக்கும். மீட் பிடிக்கும், மீட்டையும் தாண்டி இத பிடிக்கும். very occasionally prefer birds and insects. Sir, birds and insects. தப்பாயிடுச்சே. அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டீங்க, அதனால தப்பா சூஸ் பண்ணிட்டீங்க. ஆனா ரொம்ப நியரா அந்த ஆன்சருக்கு பக்கத்துல தான் ஒரு ஆன்சர் வந்தது. பரவாயில்ல, இன்னும் ஒரு வாட்டி கேளுங்க வந்துடும். strong jaws and white teeth, birds and insects. இப்ப 17 இருக்கட்டும். 18 வந்துருங்க. 18 ஒரு வாட்டி தான் ரன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஹரிப்ரியா you have to pick it up. I'm using. Okay, sir. I will try, sir. No problem, ஹரிணி. கோதை மேம் 18 மட்டும் எனக்கு சொல்லுங்க என்ன வார்த்தை இருக்குன்னு. பிரியா மேம் நீங்க சொல்லுங்க என்ன வார்த்தை. I'm using dangerous phase in animals. One man. Very funny, sir. Very funny. Funny தான் அம்யூசிங். கரெக்டா பாத்தீங்களா? அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை வேற வார்த்தை போட்டுருக்காங்க பாத்தீங்களா? புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஃபன்னி அம்யூசிங் தாண்டி ஒரு வார்த்தை இருக்கு. ஃபன்னி அம்யூசிங் பிளாட்ஃபார்மா வச்சுக்கிட்டு அந்த வார்த்தை பண்ணிக்கணும். Fascinating, sir. இல்ல ஃபேசினேட்டிங் உங்களுக்கு திருப்பி அட்ஜெக்டிவ் தானே வருது. உங்க நவுன் வரணும். அம்யூசிங்க்கு அப்புறம் நவுன் உட்காரணும். ஏன்னா ஓகே, அம்யூசிங் வந்து ஃபன்னியை கனெக்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஒரு என்ன சொன்னாரு, பரவாயில்ல இருக்கட்டும். இப்ப ஐ எம் கோயிங் டு ரன் இட் ஒன் மோர் டைம். இப்ப எதெல்லாம் மிஸ் ஆகுதோ அடிச்சு கலக்குங்க பார்க்கலாம். இதுல வந்து 4 ஆன்சர் வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க. பாக்கி உள்ள 6 தான் திணறிட்டீங்க. 4 as a team 4 இது கரெக்டாவே இருக்கு. லெட்ஸ் டூ இட். ஹரிணி, ஆர் யூ ரெடி? Yes, sir. Yes, sir. All right, let's go with it. முடிச்சிடலாம். ஒன்று இப்போ ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலும் worst case 9:40க்கு விட்டுடுறேன். அதுக்கு மேலே ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு மேலே இது பண்ண மாட்டேன். டோன்ட் வரி ஆன் திஸ். கரெக்டாக டயத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் நாவ். You now have 45 seconds to look at part 2. 45 seconds கட் பண்ண பார்க்குறேன். In a sort of circle shape. True. In the north, there is some bear that really attracted me. True. In the north, there is some snow, but services have been in conservation, and I'm True.
In the north, there is some snow. Bear that really One attracted second. This morning. Yes, sir. A number of breakdowns have been reported. in the wild. Sir, audio is not clear. I'd been நான் fascinated போறேன். by இல்ல. all இன்னும் ஸ்டார்ட் kinds பண்ணல. I haven't started In it. the north, there Wait. is some snow, but services have been able to continue with only a few cancellations reported. இன்னும் ஆரம்பிக்கல. ஏன்னா அதுக்கு முதல் இது ஓடுது. That is the end of part இந்த 1. 45 seconds நீங்க பொறுத்து தான் Now ஆகணும். turn to part 2. Part 2 right now. You will hear a woman called Angela Thomas, who works for a wildlife organisation, talking about the spectacled bear. For questions 9 to 18, complete the sentences with a word or short phrase. You now have 45 seconds to look at part 2. 45 seconds நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதுக்குள்ள அந்த 45 செகண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கங்க. எக்ஸாம்ல யூஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கீவேர்ட்லாம் பார்த்துட்டு எங்க தடுமாறணும் அப்படின்னு பார்த்துட்டு ரெடியா இருப்பாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. முடிஞ்சு போன வார்த்தையை பத்தி கவலையப்படாதீங்க. இப்ப என்ன அந்த அம்மா பேசுறாங்க, என்ன வார்த்தை உச்சரிக்கிறாங்க, என்ன அதான் பார்க்கணும். Yes, we'll start now. Thanks for inviting me tonight. As you know, my main interest is in conservation, and I'm lucky enough to work with lots of different organisations looking after animals both in captivity and in the wild. I'd been fascinated by all kinds of bears for a long time before I started working in this field, but it was the spectacled bear that really attracted me. Some people find it appealing because of its size and shape, and it's less well known than other types of bear. But for me, I thought it was such a great name. It comes from the patches of yellowish fur around the bear's eyes, which grow in a sort of circle shape like glasses. Although these golden markings vary greatly from one bear to another and may not be limited to the eyes, they can extend as far as the bear's cheeks or even chest. I'd like to explain what we know about this bear and why I find it so fascinating. It's the only survivor of a type of bear that once ranged across America during the last ice age. We thought that it was only found in certain places in Venezuela and Chile, but I was thrilled to read some reports that suggested it might also be living in northern parts of Argentina and eastern Panama. It's quite difficult to find spectacled bears in the wild because they are quite shy animals and tend to live in a wide variety of habitats, which can range from dry coastal deserts to high mountain areas above 4,000 meters. They are most commonly found in forests, though. Being such timid animals, they tend to come out at night, which is another thing that makes them difficult to see. Though, like me, you may be surprised to learn that they don't sleep all through the winter, as many other types of bear do. We're not sure about the actual number of spectacled bears that remain in the wild, but it's been estimated that there are only about 2,400 still around. The bears are endangered, not so much because they are hunted by other animals, but what I find really sad is the fact that humans destroy their habitat. Spectacled bears are quite small compared with other bears, and of course they do have other enemies. These mostly include mountain lions and jaguars, but they remain a smaller threat. The bears are primarily vegetarian, and their normal diet is tree bark and berries. On rare occasions, though, they eat honey, which I thought was just something in children's books. I was interested to find that they are incredibly good climbers, and one thing I found really funny is that they've been known to sit up in a tree for days. They make a platform. Why? I couldn't guess.
but they're waiting for fruit to ripen so they can eat it. It's quite surprising that although they rarely eat meat, they have extremely strong jaws and wide, flat teeth. Very occasionally they do eat meat, something like birds or insects, though they like small mice best if they can get them. We're really trying to make people more aware of the bears, and we've made a television series about one man's efforts to make people understand the dangers facing the animals. He spent a long time in Peru studying them and has published a very funny diary of his time there. I hope everyone will read it and support our efforts to help these fascinating creatures. So, are there any questions? How do you feel? ஹரிணிப்ரியா எவ்வளவு கேப்சர் பண்ணீங்க? ஓகே, let her come back. மணி, அந்த கிராஸ்ப் ஃபுல்லா பண்ண முடிஞ்சதப்ப மூணாவது வாட்டி கேக்குறப்ப? எஸ் சார், ஃபுல்லா பண்ண முடியல சார், அவர் பாதி பண்ணிருக்காரு சார். பாதி, ஒரு 50% நல்லாவே இருந்தது. ஓகே, பிரியா மேம், இந்த லாஸ்ட் மட்டும் நீங்க இல்லைன்னு நினைக்கிறேன். பட் யூ ஆர் ஓகே, யூ ஆர் ஏபிள் டு கெட் மோர் திங்ஸ் டன். இந்த வாட்டி மூணாவது வாட்டி ரன் பண்ணியிருக்கோம். இப்ப அவங்க பேசுறது இது எல்லாமே ஓரளவு நல்லா நல்லா உங்களால வந்து கம்ஃபர்டபுளா இருக்க முடியுது. கோதை மேம், நீங்க ஏதோ 1-2 ஆன்சர் எக்ஸ்ட்ரா ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஓகே, 18 18 என்னவா இருக்கும்? டைரி. வாவ், ஃபன்னி டைரி, அம்யூசிங் டைரி, வெரி 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 குட், வெரி குட். இதுதான் வேணும் எனக்கு. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா போதும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கால மட்டும்தான் எல்லாம் நடக்கும். ஒரு விஷயம் சொல்றேன் நானு, அது ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட். நிறைய பேர் இது பண்ணுவாங்க. என்ன தெரியுங்களா, நான் பேசினா புரிஞ்சுக்குவேன், படிச்சாலும் புரிஞ்சுக்குவேன், பேசதான் தெரியாதும்பாங்க. அப்படி கிடையாது. பேசுறது வெளிப்படையா தெரியும். படிக்கிறதுலயும் கஷ்டமா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுலயும் கஷ்டமா இருக்கும், லிசன் பண்றதுலயும் கஷ்டமா இருந்தாதான் பேச்சு வராது. லிசனிங்ல உங்களுக்கு கஷ்டம் இல்லாம உள்ள வந்துடுச்சுன்னா, அந்த பழகிட்டீங்கன்னா பேச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். புரியுதுங்களா? நீங்க பேச்சு வரலன்னா உங்களுக்கு புரிதல்லையும் கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம், படிக்கிறதுலயும் கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம், எழுதுறதுலயும் கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து யாருக்கு பொருந்தாதுன்னா, இங்கிலீஷ் மதர் டங்கா உள்ளவங்களுக்கு பொருந்தாது. ஆனா ஆங்கில மொழி அந்நிய மொழியா இருக்க எல்லா நாடுகளுக்கும் இது பொருந்தும், எல்லா மக்களுக்கும் இது பொருந்தும். சூப்பர். 17 மச் மச் ப்ரிஃபர். அருமையா சொன்னாங்க சார். ஃப்ரூட்ஸா சார்? இல்லையே. Vegetarian, sir. நெருங்கி வந்தாச்சு, நெருங்கி வந்துட்டாப்ல. பெரிஸ். ஃப்ரூட்ஸ்னு சொன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஃப்ரூட்ஸ மென்ஷன் பண்ணாங்க அவங்க. பெரிஸ் 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 பெரிஸ். அவங்களுக்கு அவங்க எப்படி சொன்னாங்கன்னாக்கா ட்ரீ பார்க் அண்ட் பெரிஸ்னு சொன்னாங்க. அது அப்படியே அந்த சைடு மாத்துறாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். 14. Thank you sir. சூப்பர். 14 முன்னாடியே ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். முன்னாடி human destroys. சார் 15 வந்து honey sir, honey. எது 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 honey? Usually eat honey and tree bark. No. Usually eat vegetables, vegetarians. vegetarian சொன்னாங்க. இப்ப சொன்னீங்களே 15 ஆன்சர் பண்ணிட்டீங்க. berries னு சொல்லிட்டாங்களே. berries தான். berries and tree bark. Okay. berries சொல்லிட்டாங்க. 14 அப்செட்டாங்க, சாட்னாங்க. அப்செட். a human destroys. 13 சிங்கிள் வேர்ட். முன்னாடி ஃபிகர் அவுட் பண்ணுங்க. sleep sir. ஸ்லீப் இல்ல சார். during winter time. shy animal sir, shy animal. இல்ல 13 வந்து during winter sir. winter அப்ப தூங்கவே தூங்காத. அதுதான் ஆஞ்சலாவுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஐயோ தூங்காமலே இருக்கு, 3 மாசம் தூங்காமலே தூக்கத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த குளிர் தாங்க முடியாம இப்படி பண்றாங்க. 13 வின்டர். 12 வெனிசுலா அர்ஜென்டினா சார். வெனிசுலா அர்ஜென்டினா இல்ல 12 11 வேணாம். 12 this is the best. Forest sir, commonly live in forest. Forest single word போடுங்க. Forest. Very good. 11 ஈஸி அடிக்கலாம். northern area. northern. 10 chest. 9 big one. 9 எல்லாருக்கும் சைஸ் ஸ்மாலா இருக்கு, அது எல்லாம் பிடிக்கும். எனக்கு அது இல்ல, இதனாலதான் அதை பிடிக்கும் எனக்கு. attracted me. சொல்லுங்க.
attracted me. Attractively. நீங்க நம்ப முடியாது. அது கரெக்டா புரிஞ்சா மட்டும்தான் கரெக்டா சொல்ல முடியும். இல்லைன்னா நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. That it was the concentration of different கரடியை பிடிக்கும். கண்ணாடி கரடியை எனக்கு இதுக்காக தான் பிடிக்குங்கிறாப்ல. இந்த எல்லாருக்கும் வேற எதுக்கா வேணாலும் பிடிச்சிட்டு போட்டோம். ஆனா எனக்கு இதனாலதான் பிடிக்கும். மணிகண்டன், சந்தோஷ், ஹரி. sir. Ice. இல்ல இது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஆன்சர். Funny sir. Funny. இல்ல. நீங்க நினைச்சே பார்க்க முடியாத ஆன்சர். ரொம்ப ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப concentration of different organization. Concentration. இல்ல அது ஃப்ரண்ட்லயே இருக்கு ரன் பண்ற பாருங்க. All kinds of tasks. ஃப்ரண்ட்லயே இருக்கு. அத மட்டும் ரன் பண்ற போது ஒரு क्वेश्चन மட்டும் ஃபுல்லா பண்ண மாட்டேன். Okay sir. ரன் ஆகும் பாருங்க இப்ப. Now you will hear part 2 again. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இருக்கும் அது. Thanks for inviting me tonight. As you know, my main interest is in conservation, and I'm lucky enough to work with lots of different organizations looking after animals both in captivity and in the wild. I'd been fascinated by all kinds of bears for a long time before I started working in this field, but it was the spectacled bear that really attracted me. Some people find it appealing because of its size and shape, and it's less well known than other types of bear. But for me, I thought it was such a great name. It comes from the patches of yellowish fur around the bear's eyes, which grow in a sort of circle shape like glasses. Although these golden markings vary greatly from one bear to another, and அவ்வளவுதான். இதுலயே வந்துருச்சு. Size and shape, sir. இல்ல கோதை மேமா. பேருக்காக பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களா சார்? வெரி குட். அந்த பேருக்காக பிடிச்சிருக்கு. கண்ணாடி போட்டா கரடிக்கிறாங்க. ஐயோ சூப்பர். அந்த கண்ணாடி எப்படி இருக்கு அப்படின்னு. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சைஸ் அண்ட் ஷேப்னால பிடிச்சிருக்கு. குட்டியா இருக்கும். வேற கரடி மாதிரி கிடையாது. குட்டியா இருக்கும், நல்லா இருக்கு அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் கிடையாது. கண்ணாடி கரடி அப்படிங்கிறதுனாலே பிடிச்சிருக்கு. ஏன்னா கண்ணாடி அப்படி அமைஞ்சு போயிருக்கு. அதோட உருவமே அது ஒரு கண்ணாடி ஷேப்ல அந்த கண்ணுக்கு மேல அது ஃபர் அப்படியே இருக்குது. அதோட தோலே அது கண்ணாடி மாதிரி ஷேப்ல வந்துருச்சு. கோதுமை அந்த தான் பார்க்கணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா கோயிங் டு கம்ப்ளீட். நான் சொன்ன மாதிரி 9:40 விட்டுறேன். 14 மினிட்ஸ் தான். லுக் அட் திஸ். இப்போ எல்லாமே ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்கிரிப்டை படிச்சா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி ஒரு ரிவீலிங்கா இருக்கும். ஓ இங்க தப்போட்டோம், ஐயோ இந்த ஏரியா பண்ணிட்டு பாருங்க. நேமுக்கு பதில் நம்ம டைரக்டா ஷேப் அண்ட் சைஸுக்கு போயிட்டோம். ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த கனெக்ஷன் போகுது பார்த்தீங்களா. ஏன்னா அதுதான் நம்ம நேட்டிவ் லாங்குவேஜுக்கு அதுக்குள்ள வித்தியாசம். ஐ எம் கோயிங் டு டு திஸ் ரைட் நவ. வெயிட் ஃபார் எ செகண்ட். ஹரிணி பிரியா இஸ் கோயிங் டு ரீட் இட். எல்லாரும் அப்படியே லிசன் பண்ணணும். அப்படியே குயிக்கா ரீட் பண்ணுவாங்க. 5 மினிட்ஸ்ல ரீட் பண்ணுவோம். கேன் யூ டு இட் ஹரிணி பிரியா? Yes sir. Sir, but 17th one answer நீங்க பிடிச்சிருக்கீங்க. நீங்க படிக்க பிடிச்சிருக்க போறீங்க நீங்க. Look at Okay sir, I will try. Yeah, look at that. Angela said that it was the reading. நான் சொல்ற reading வேற. I am setting it up. Just wait for a second. I am just setting it up. 1 second. You guys are going to be all right. All right, here you go. ஹரிணி படிக்க போறாங்க. பாக்கி எல்லாரும் கேட்க போறோம். படிக்கிறவங்களை விட கேட்கறவங்களுக்கு தான் நாலேஜ் அதிகம் வரப்போகுது உள்ள. Okay sir. So இங்க நல்லா வால்யூமா படிக்கணும், சத்தமா படிக்கணும். நான் எப்படி பேசுறேனோ அந்த அளவு சத்தம் பண்ணணும். எல்லாரும் அந்த அட்டென்ஷன் உங்க குரல்லே இருக்கணும். Thanks for inviting me tonight. Keep going. Thanks for inviting me tonight. As you know, my main interest is the conversation. I am lucky enough to work with lots of different organizations looking after animals both in captivity and in the wild. I have been fascinated by all kinds of bears for a long time before I started working in this field. But it was the spectacled bear that really attracted me. Some people find it appealing because its size and shape, and it is less well known than other type of bear. But for me, I thought it was such a great name. It comes from the patches of yellowish fur around the bear's eyes, which grow in a sort of circle shape, like glasses. Although then golden marking vary greatly from one bear to another and may not be limited to the eyes.
They can extend it as far as the bear's cheek or even chest. I'd have like to explain what we know about this bear and why I find it so fascinating. It's the only survivor of the type of bear that once ranged across America during the last ice age. We thought that it was only found in certain places in Venezuela and Chile. But I was Venezuela and Chile. Chile. But I was Chile, Venezuela and Chile. But I was thrilled to read some reports that suggested it might also be living in northern part of Argentina and eastern Panama. It's quite difficult to find spectacled bear in the wild because they are quite shy animals and tend to live in a wide variety of habitats, which can range from dry coastal deserts to high mountain areas, about 4,000 meters. They are most commonly found in forests though. Being such timid animals, they tend to come out at night, which is another thing that makes them difficult to see, though like me. You may be surprised to learn that they don't sleep all through the winter as many other type of bear do. We are not sure about the actual number of spectacled bears that remain in the wild, but it's been estimated that there are only about 2,400 still around. The bear are endangered not so much because they are hunted by other animals. But what I find really sad is the fact that humans destroy their habitat. Spectacled bear are quite small compared with other bears, and of course they do have other enemies. These mostly include mountain lions and jaguars, but they remain a smaller threat. The bear are primarily vegetarian, and their normal diet is tree bark and berries. On rare occasion, though, they eat honey, which I thought was just something in children's book. I was interested to find that they are incredibly good climber. And one thing I found really funny is that they have been known to sit up a tree for days. They make a platform. Why? I couldn't guess, but they are waiting for food to ripen so they can eat it. Ripen, so they ripen, waiting for fruit to ripen so they can eat it. It's quite surprising that although they rarely eat meat, they have extremely strong jaws and wide, flat teeth. Very occasionally, they do eat meat, something like bird or insects, though they like small mice best if they can get them. We are really trying to make people more aware of the bears, and we are made a television series about one man's effort to make people understand the dangers facing the animal. He spent a long time in Peru Peru studying them, and published a very funny diary of his time there. I hope everyone will read it and support our effort to help these fascinating creatures. So, are there any questions? Yeah, I'm going to give her 8 for her reading. 8 out of 10. Thank you, sir. Yes. Thank you, sir. Yeah, இந்த bear சொல்லக்கூடாது bear right? Bear. Yeah, bear. அந்த 2 marks எங்க போச்சுனாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பழைய கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இது எப்படி படிப்பீங்க? இது எப்படி படிப்பீங்க ஹரிணி? I would like. ஆனா ஐ ஹேட்னு சொல்றீங்க. இந்த மூணாவது வார்த்தையை வச்சு தான் ரெண்டாவது வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஃபார்வர்ட் ரீடிங் இங்கிலீஷ் பொறுத்தவரை அது கஷ்டமான விஷயம். ஐ வுட் லைக் இங்க லைக்டுன்னு வந்திருந்ததுன்னா ஐ ஹேட் லைக்டுன்னு படிச்சிருக்கலாம். லைக்னு வர்றப்ப ஐ வுட் லைக்னு தான் படிக்கணும். மாடல் கொண்டு வராங்க. அந்த க்ளூவை பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கான்வர்சேஷன் சொல்றீங்க. கன்சர்வேஷனுக்காக கான்வர்சேஷன். ஓகே சார். சாரி சார். அந்த கண்ட்ரிஸ் பேர் வெனிசுவேலா, சிலி, பெரு, அதுல கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு இருக்குது. அது பரவாயில்ல. அதெல்லாம் ஈஸியா கேட்க வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. You are able to get lot of things correct.
கோதை மேம் இந்த 10 ஆன்சரையும் கண் கூட பார்க்க முடிஞ்சது இல்ல எஸ் சார் படிக்கிறீங்க. எஸ் சார் எஸ் சார் ரீடிங் எவ்வளவு ஈஸி பாத்தீங்களா? அந்த லிசனிங்லாம் அவ்வளவு கஷ்டமான. இப்போ ஒரு வாட்டி நீங்க லிசனிங் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும்? அட இவ்வளவு தானே அப்படின்னு. ஏன்னா அவங்க பேசுறது ரைப்பன் சொல்ற அந்த அது மணிகண்டன், அது புரியுதா? எதுக்காக? பழம் பழுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பழுக்கிற பழம் வரைக்கும் வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ணும். சொல்லுங்க. பழம் பழுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடுவாங்க. வெயிட் பண்றது எப்படி வெயிட் பண்ணும்? அதுக்கு மரத்து மேல பிளாட்ஃபார்ம் பக்கத்துல பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு பிளாட்ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துக்கும். உட்காந்து வெயிட் பண்ணும். அது உட்கார்ந்துன்னா உங்களுக்கு தெரியவே இல்லை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சூப்பர் ஃபன்னி டைரி, அம்யூசிங் டைரி. அந்த ட்ரீ பார்க்கு ரொம்ப ஈஸியா வந்துருச்சு, ரைட்? ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே இருந்தது. ஆனா இப்ப நீங்க ஒரே ஒரு வாட்டி 4 நிமிஷம் போனா போதுன்னு லிசன் பண்ணீங்கன்னா அப்படியே எல்லாம் அப்படியே வந்து விடும். வாவ்! ஏன்னா லிசனிங்க்கு அப்படி ஒரு பெரிய கனெக்ட். நம்ம அதை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கோம் நேட்டிவ் லிசனிங். ரைப்பன் ரிப்பன் 2 வாட்டி பார்த்துக்கப்புறம் ரைப்பன், ஓ ரைப்பன்னு சொல்லணும்ல, சில்லின்னு சொல்லணும்ல, வெனிசுவேலான்னு சொல்லணும்ல, பெருன்னு சொல்லணும்ல. அப்பதான் அந்த வார்த்தை வந்து தெரியும். இவ்வளவு வார்த்தை நம்ம வேற மாதிரி உச்சரிக்கிறோம். அதை தமிழ் படுத்துறோம், அதை இந்திய படுத்திடுறோம். ஓகேவா? 4 மினிட்ஸ் ரெடியா இருக்கீங்களா? 4 மினிட்ஸ் பண்ணிடலாமா? Okay. எல்லா Okay, sir. வார்த்தையும் உச்சரிப்புக்காக கவனிங்க. Look at this. Yes, we are going to do it. Only once I am going to do. 4 minutes. Please wait. Starting now. 10 செகண்ட் இருக்கு. 10 செகண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். Thanks for inviting me tonight. As you know, my main interest is in conservation, and I'm lucky enough to work with lots of different organizations looking after animals both in captivity and in the wild. I'd been fascinated by all kinds of bears for a long time before I started working in this field, but it was the spectacled bear that really attracted me. Some people find it appealing because of its size and shape, and it's less well known than other types of bear. But for me, I thought it was such a great name. It comes from the patches of yellowish fur around the bear's eyes, which grow in a sort of circle shape like glasses. Although these golden markings vary greatly from one bear to another and may not be limited to the eyes, they can extend as far as the bear's cheeks, even chest. I'd like to explain what we know about this bear and why I find it so fascinating. It's the only survivor of a type of bear that once ranged across America during the last ice age. We thought that it was only found in certain places in Venezuela and Chile, but I was thrilled to read some reports that suggested it might also be living in northern parts of Argentina and eastern Panama. It's quite difficult to find spectacled bears in the wild because they are quite shy animals and tend to live in a wide variety of habitats, which can range from dry coastal deserts to high mountain areas above 4,000 meters. They are most commonly found in forests, though. Being such timid animals, they tend to come out at night, which is another thing that makes them difficult to see. Though, like me, you may be surprised to learn that they don't sleep all through the winter, as many other types of bear do. We're not sure about the actual number of spectacled bears that remain in the wild, but it's been estimated that there are only about 2,400 still around. The bears are endangered, not so much because they are hunted by other animals, but what I find really sad is the fact that humans destroy their habitat. Spectacled bears are quite small compared with other bears, and of course they do have other enemies. These mostly include mountain lions and jaguars, but they remain a smaller threat. The bears are primarily vegetarian, and their normal diet is tree bark and berries. On rare occasions, though, they eat honey, which I thought was just something in children's books. I was interested to find that they are incredibly good climbers, and one thing I found really funny is that they've been known to sit up in a tree for days. They make a platform. Why?
I couldn't guess, but they're waiting for fruit to ripen so they can eat it. It's quite surprising that although they rarely eat meat, they have extremely strong jaws and wide, flat teeth. Very occasionally they do eat meat, something like birds or insects, though they like small mice best if they can get them. We're really trying to make people more aware of the bears, and we've made a television series about one man's efforts to make people understand the dangers facing the animals. He spent a long time in Peru studying them and has published a very funny diary of his time there. I hope everyone will read it and support our efforts to help these fascinating creatures. So, are there any questions? சூப்பர். எத்தனை பேர் ரீடிங் அவங்க லிசன் பண்றப்ப ரீட் பண்ணிக்கிட்டே லிசன் பண்ணீங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அது சூப்பரான ஒரு விஷயம். நீங்க அப்படி ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் அப்படி வரும் உங்களுக்கு. ரீடிங் பண்றப்ப மைண்டு பார்க்க, காது பார்க்குறப்ப கண்ணு, எல்லா புலன்களும் ஒரே பாயிண்ட்ல குவியும். சூப்பரான கான்சென்ட்ரேஷன் வரும். எவ்வளவு பேர் கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னாலும் வந்துடும். இப்போ எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. ரொம்ப தூரம் வந்துட்டீங்க இந்த லாஸ்ட் 1 ஹவர்ல. இது ரொம்ப ஈஸி தான். கரெக்டான அப்ரோச் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்க, அப்புறம் பேசிடலாம். பேச்சு வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா பேச்சு வந்துடும். ஒரு ஆள் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பேசுறதுன்னு தெரியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்கப்பதான் ஏதோ ஒரு இஷ்யூ வரும். ரைட்? தட்ஸ் வாட் இட் இஸ். லைஃப் மாதிரி தான் இது. ரொம்ப சிம்பிள். யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். வார்த்தைகளுக்காக போகாம மீனிங்காக போங்க. வெரி குட். ஒவ்வொரு இதுவும் வில் மீட் ஆன் Thursday அண்ட் இதோட ரெக்கார்டிங் கிடைக்கும். நீங்க ஏதாவதுனாலும் ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அவங்க பேசுறப்ப நம்ம லிசன் பண்ணணும். அது மாதிரி நம்ம பேசுறப்ப எங்க இஷ்யூ இருக்குன்னு பார்க்கணும். இது ரெண்டுத்தையும், அதாவது லிசனிங் ரீடிங்கை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரைட்டிங் ஒரு பை ப்ராடக்ட் தான். ஸ்பீக்கிங் நோக்கி நீங்க ரொம்ப நெருக்கமா போயிடுவீங்க. எகெயின் உங்க ரீடிங் நல்லா இருக்கணும், உங்க லிசனிங் நல்லா இருக்கணும். அதுதான் இந்த கோர்ஸ்ல இருந்து நீங்க எடுக்கிறதா இருக்கணும். டெய்லி ஏதாவது ரீட் பண்ணணும், லிசன் பண்ணணும். ஐ கேன் ஆல்சோ கிவ் லாட் ஆஃப் இன்புட்ஸ். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. ரீடிங் லிசனிங்க்கு நான் எப்படி ரெகுலரா என்ன பண்றதுங்கிறது நான் சொல்றேன். பிகாஸ் லாட் ஆஃப் மெட்டீரியல், ஃப்ரீ மெட்டீரியல், வேர்ல்டு கிளாஸ் மெட்டீரியல் இருக்குது. கேம்பிரிட்ஜ் எல்லாம் ஃப்ரீயா, ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் எல்லாம் ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க. ஹை குவாலிட்டி. இதுல ஒரு கிராமர் மிஸ்டேக் நீங்க பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் 20-25 கண்ட்ரில இதை வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்ணிட்டு தான் இந்த பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. மினிமம் 20 கண்ட்ரில. ஆல்ரைட். இதை பத்தி இன்னொரு வாட்டி பேசுவோம். ஆல்ரெடி 9:41 ஆயிடுச்சு. ஐ வில் see you on Thursday. ஏதாவது ஒன்று இன்புட் உங்களுக்கு ரீடிங் லிசனிங் வேணும்னா எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. குரூப்ல ஒரு லிசனிங் டாஸ்க் மட்டும் நான் போட போறேன். அந்த பெட் லெவல் B1 லிசனிங் டாஸ்க்கு அதை மட்டும் முடிச்சுட்டு வாங்க. நான் போட்டுருவேன். இன்னைக்கு நைட் போடுவேன், இல்லை நாளைக்கு காலையில் போடுவேன். I'll see you tomorrow. Thank you very much. Mani, good job. Thank you, sir. Yes. Bye. Priya, ma'am. Night, sir. Priya, ma'am, very good job. Good. Thank you, sir. Thank you. I'll see you on Thursday. Good night, sir. Good night. Thank you. Good night, sir. Good night.